ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கப்பு கடலை மாவு வச்சு மைசூர் பாக்கு தாங்க செய்ய போகிறோம். நெய் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. ஆயில் இருந்தால் போதுங்க. சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக்கு செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு ரீஃபண்ட் ஆயில் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கட்டிகள் இல்லாமல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கரைச்சி விடலாம். இது நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். 1 கப் கடலை மாவு சேர்த்தாலே நிறைய மைசூர் பாக்கு வருங்க. கடையில் வாங்கினா விலை அதிகம். நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ ஒரு கடாயில் 1.5 கப்பு ஜீனி சேர்த்துருக்குறாங்க. நான் வீடியோ எடுக்கல, ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால் நான் இந்த கப்பில் 1.5 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு பாகுப்பதம் வந்தால் போதும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நுரக்கட்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு பாகுப்பதம் வந்தால் போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கடலை மாவு கரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜீனி பாவில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம கிளறும் போது கட்டி விடும், அடி பிடிச்சிருங்க. அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கரண்டியை வெளியே எடுக்கவே கூடாது, கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கெட்டியாகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்குன்னு ரொம்ப கலந்து கெட்டியாகாமல் பார்த்துக்குங்க, ரொம்ப ஹார்டாயிருங்க. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துருக்குறாங்க. லேசான சூடு இருக்குல்ல, கீரல் போட்டு வச்சுட்டேன். இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம அது மேலே நல்லா கீரல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சதுர சைஸில் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா மைசூர் பாக்கு மாதிரி கூட கீரல் போட்டு வச்சுக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் கீரல் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமல் நம்ம ஆயிலில் வச்சு செஞ்சுருக்கோங்க. அது 1 கப்பு கடலை மாவில் வச்சு செஞ்சுருக்கோம். நிறையா மைசூர் பாக்கு வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மனமும் சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.